அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுடைய வீடுகளை இடிக்கக்கூடிய பாசிச பாஜக ஒன்றிய அரசு ஒரு 5 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஜம்முல அர்ஃபர்ஸ் அகமத் அப்படின்ற பத்திரிகையாளர் அவருடைய வீட்டை என்ன பண்றாங்க, இடிச்சு தரமாட்டமாக்குறாங்க. எந்த விதமான அவகாசமும் கொடுக்கல, அவர் நோட்டீஸும் காட்டல. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீஸ் என்ன அந்த இடத்துல குவிக்கிறாங்க. குவிச்சு வராங்க, வந்த உடனே வீட்டை இடிச்சு ஃபுல்லாக தரமாட்டமாக்கிட்டாங்க. எந்த ஆர்டரையும் காட்டல. இந்த அர்ஃபர்ஸ் அகமத் கேட்கிறாரு, எனக்கு அவகாசம் கொடுன்னு கேட்கிறாரு. அவகாசம் கொடுக்கல. அந்த நோட்டீஸ் காட்டி கேட்கிறாரு, அது கொடுக்கல. இந்த அளவுக்கு உடனே இடிக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அர்ஃபர்ஸ் அகமது இருக்காங்களே, அவர் என்ன பண்றாருன்னா, ஜம்முவில் செயல்பட்டு வந்த மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா, சங் பரிவார் கும்பலோட மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா இது. அந்த மாஃபியா கும்பலை பிடிச்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பல போதை கும்பலையும் பிடிச்சு கொடுக்குறாரு. எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் முதல் ஆளாக போயிட்டு அவர் பத்திரிகையாளர் அப்படின்ற பணியை சிறப்பாக செய்கிறார். அங்கே நடக்கக்கூடிய அநீதியை உலக மக்களுக்கு ஃபுல்லாக காட்டுறாரு. இதனால கோபம் அடைஞ்ச அந்த சங் பரிவார் கும்பல் என்ன பண்றாங்கன்னா, இவர் காலி பண்ண நினைக்கிறாங்க. முதல்ல அவர் வீட்டை அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, அந்த மாநில ஆளுநர் மனோஜ் சின்ஹா, அவர் RSS சேர்ந்தவர். ஜம்முல பாத்தீங்கன்னா நில விவகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநர் கண்ட்ரோல் தான் இருக்குது. அவர்கிட்ட சொல்லி அவர் மூலியமா என்ன பண்றாங்க, ஒரு உத்தரவு போட்டு உடனடியாக அந்த வீட்டை அடிக்கிறாங்க. அங்கே நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. அந்த இடத்துல அவரோட தாய் தந்தை, அவரோட குழந்தைகள் என்ன பண்றாங்க, உட்காந்து கதறி அழுகுறாங்க. அங்கே நடந்த ஒரு நெகிழ்ச்சி சம்பவம் என்னன்னா, ஒரு இந்து சகோதரர், இந்துத்துவ ஆள் அந்த வீடு இடிக்கப்பட்டுருச்சு. ஒரு இந்து சகோதரர் வந்து அவருக்கு ஒரு உதவி செய்யறாரு. என்ன உதவின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பொண்ணு ஒரு 70 வயசு முதியவர், அவர் பேர் குல்தீப் சர்மா. 70 வயசு முதியவர் அவரோட பெண்ணோட கல்யாணத்துக்காக ஒரு 5 சென்ட் நிலம் வாங்கி வச்சிருக்காரு. அந்த நிலத்தை கொடுக்குறாரு, இதை நீ வச்சுக்கப்பா. ஏன்னா அவர் குழந்தைய பார்த்து அழுகுறாரு, அவங்க பெற்றோரை பார்த்து அழுகுறாரு. நான் என் பொண்ணு எங்கேயா கல்யாணம் பண்ணி போயிடும், உங்களோட பெற்றோரும் சின்ன குழந்தை எங்கே போவோம், இந்த இடத்த வச்சு நீ வீடு கட்டிட்டு வாழ்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கொடுக்குறாரு. பிஜேபி பார்த்துட்டார், ஏன்டா எப்போ பார்த்தாலும் இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்குறீங்க, நாங்களாம் சகோதரர்னு சொல்லிட்டு அவரு அவ்வளோ ஆவேசம் பேசுறாரு. நீ 5 சென்ட் நிலத்தை அடிச்சா 10 சென்ட் கொடுப்பேன், 10 சென்ட் அடிச்சா 20 சென்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. முஸ்லீம் சகோதரர்களுக்கு நான் இந்த அளவுக்கு நான் உறுதியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவர் ஆதங்க தெரிவிக்கிறது. ரொம்ப அழுகுறாரு. இதனால எங்களுக்கு புரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு தெளிவாக புரியக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்துத்துவால முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டா இந்து மக்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு அரணா நிற்கிறாங்க. அது வந்து ரொம்ப இங்கே வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் உள்ள ஒரு சகோதரத்துவம் தான் இதனால எங்களுக்கு வெளிப்படுது. இந்த அநீதியை உங்கள்கிட்ட பகிரணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். திருமாவின் தம்பியாய் என்றும் களத்தில் சதா.